சென்னை மாநகரம் எடப்பாடி ஐயா ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியாவிலே பாதுகாப்பான நகரம் அப்படின்ற பெயரை பெற்றிருந்தது. ஆனா 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில 1வது இடத்துல இருந்த சென்னையை கொண்டு போய் 21வது இடத்துல விட்டுட்டாரு மு.க. ஸ்டாலின் ஐயா. அப்போ எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். முதல் இடத்துல இருக்கக்கூடிய சென்னைய 21வது இடம். அப்போ கடந்த 4.5 ஆண்டுகள்ல இவ்வளவு பாலியல் குற்றங்கள் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம சொல்லல, திமுக அரசு கொடுத்த அறிக்கையின் பிரகாரம் மத்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட நேர்மை இருக்கு. அவங்க கட்சியில் யாராச்சும் தப்பு பண்ணியிருந்தா கூட பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆண்மையுள்ள ஒரு முதல்வராக எடப்பாடியார் இருந்தார். ஆனால் இந்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி இருக்காரா? அவர் கட்சியை சார்ந்தவங்க இவ்வளவு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட போதும் ஒரு முறை கூட நடவடிக்கை எடுக்காமல் தண்டனை வாங்கி கொடுக்காமல் தட்டி கழித்து கொண்டு வருகிறார். 2016ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் படிப்படியாக சாராய கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. திமுக சொன்ன மாதிரி எல்லா கடையும் ஒரே நாள்ல மூடிடுவோம் அப்படின்னு அவங்க பொய் சொல்லல, படிப்படியா குறைக்கணும்னு சொன்னாங்க. மே மாசம் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த புண்ணியவதி அம்மா செப்டம்பர் மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி வெறும் 3 மாசத்துல அவங்க சொன்னதை நிறைவேற்றியவர்களாக, அப்ப 4500 கடை தான் இருந்தது. அந்த 3 மாசத்திலே 500 கடையை மூடி தமிழர்கள் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது என்பதை காண்பித்த முதல்வர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போன்று எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதும் அந்த 4.5 ஆண்டுகள்ல 400 கடைகளை மூடினார். அதே போல இங்க இருக்கக்கூடியவங்க நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க, சாராய கடை நேரம் அதிமுக ஆட்சியில போயிட்டீங்கன்னா காலையில 12 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும்னா கரெக்டா 8 மணி நேரம் தான் சாராய கடை திறந்து இருக்கும். ஆனா கடைசி 4.5 மாசத்துல 24 மணி நேரமும் எல்லா கடையிலும் சாராயம் விற்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் இருக்கு. ஏர்போர்ட் எவ்வளவு முக்கியமான இடம்னு எல்லாருக்கும் தெரியும். ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கல்லூரி மாணவி 4 கொடூரர்களால் பாலியல் கற்பழிப்பு செய்யப்பட்டு ஒட்டு துணி இல்லாம நடு தெருல விடப்படுறாங்க, கோவையில முக்கியமான இடத்துல. இந்த சம்பவம் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியே ஒரு அங்கீகரிக்கப்படாத சாராய கடை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சாராய கடையில மது வாங்கி குடித்து இந்த பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அதிமுக ஆட்சியில சாராய கடையை குறைச்சாங்க, வருமானம் போனாலும் பரவாயில்லன்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருந்தது. 4.5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருந்தது. இன்னைக்கு எந்த மூளைக்கு போனாலும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தெரியாம எடப்பாடி ஐயா ஆட்சி வராம போயிடுச்சு, 4.5 வருஷமா நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு சாமானிய மக்கள் சொல்றதை நம்ம காதுல கேட்க முடியுது. CNN நியூஸ் 18 அப்படின்னு ஒரு ஆங்கில தொலைக்காட்சி இருக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டுல கூட அந்த தொலைக்காட்சி இருக்கு. கடந்த வாரம் தமிழகத்துல இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யார் முதல்வராக வருவார்கள், யார் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. எவ்வளவு பேர்கிட்ட நடத்துறாங்கன்னா 2 லட்சம் மக்கள் கிட்ட நடத்துறாங்க. அதுல யார் முதல்வராக வர வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு 37% மக்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த முதல்வராக தமிழகத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழகம் பார்க்காத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா, அவங்களுக்கு வெறும் 33% தான். சீட்டு எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க, ஓட்டு எவ்வளவு ஜாஸ்தியா வரும்னு அந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அதுல சொல்றாங்க, நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி 36% வாக்குகளை பெற்று அடுத்த முதல்வராக எடப்பாடியார் அமர்வார் அப்படின்னு அந்த தொலைக்காட்சியில சொல்லியிருக்காங்க. திமுக வெறும் 33% தான் வரும், ஆட்சி இழந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காரும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கின்றது. இந்த சேலம் மாவட்டத்துல வரக்கூடிய தேர்தல்ல 11க்கு 11 இடமும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம ஜெயிப்போம். எடப்பாடியார் முதலமைச்சராக அமரும் போது இந்த 11க்கு 11 மிகப்பெரிய பலமாக இருக்க போன்றது. அதனால இந்த கூட்டணி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை, கொடுங்கோல் ஆட்சியை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு இன்னிலிருந்து தேர்தலுக்கு வெறும் 60 நாள் தான் இருக்கு. இந்த 60 நாள் நம்ம கடினமாக உழைத்தோம் என்றால் அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம மட்டுமில்ல, நம்ம சந்ததியினரும் நிம்மதியாக இருப்பார்கள், செழிப்பாக இருப்பார்கள். அதனால் அடுத்த 60 நாட்கள் நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும், ஒவ்வொரு தொண்டரும் கீழே களப்பணி செய்து நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்
எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக நிச்சயமாக அமர்த்துவோம் என்ற சூளுரையுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.